இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல எப்பவும் போல சண்டே ஸ்பெஷல். சண்டே ஸ்பெஷல் நம்ம என்ன பார்ப்போம்னா கன்சிடர் சைட். ஒரு 5 ஸ்டாக் நீங்க கன்சிடர் பண்றதுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன். நீங்க என்ன பண்ணணும்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்களோட கூட சேர்த்து அதோடைய ஃபண்டமெண்டல்ஸ், பிஇ இதெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா இது 5ல் ஏதாவது 1 or 2 கம்பெனியை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இல்லையா? அதான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லா வாரமும் பண்ணுவோம். ரைட், இப்போ நம்ம பார்க்க போகிற முதல் கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா மெசகான் ஷிப்பில்டர் லிமிடெட். இந்த கம்பெனி உங்களோட நாலேஜில் இருந்தே இருக்காது இல்லையா? ஒரு சிலர் வச்சிருப்பீங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு இப்படி ஒரு கம்பெனி இருக்கிறதே வந்து ஒரு கான்சியஸ்லேயே இருந்திருக்காது. பட் நிறைய கம்பெனி இருக்குது. எனிவே நான் உங்களுக்கு இது கான்செப்ட் சொல்லி இது ஒரு பிஎஸ்சி செக்டார் தான். பிஎஸ்சி செக்டாராக இருந்தால் கூட இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில், ஷிப் பில்டிங்கில் இதெல்லாம் நிறைய ஆர்டர்ஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இவங்களுக்கு கிட்டத்தட்ட 330 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் இருக்குது. இப்போ ஹாட் நியூஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பெனியுடைய அக்வசேஷன் இதுக்கு ஒரு 3.5 கோடி ரூபாய் செலவு பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா அவங்களுக்கு ஏற்கனவே அந்த ஸ்டேக்ஸ் இருந்தது. எந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கொலம்போ டாக்யார்ட் பிஎல்சி லிமிடெட். அந்த கம்பெனியில் தன்னுடைய ஸ்டேக்ஸ் 51% மேலே கொண்டு வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மாதிரியான பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இவங்க இன்னமும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி லாஸ்ட் 5 இயர்க்கான சார்ட் வைக்கிறேன். அதை நீங்க வச்சீங்கன்னா லிஸ்ட் ஆன தேதியிலேருந்தே கிட்டத்தட்ட வந்து வரா மாதிரி தெரியும். அதாவது 20 மடங்கு growth வித்தின் 5 to 6 இயர்ஸ். எவ்வளோ? 5 to 6 இயர்ஸ்ல. பட் இந்த வாய்ப்பு எல்லா நேரத்திலும் நமக்கு கிடைக்காது. ஏன்னா அது லிஸ்ட் ஆகி அது லிஸ்டிங் கெயின்லாம் இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஆவரேஜா இண்டஸ்ட்ரி பியோட இல்லை இந்த கம்பெனியோட பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 36, 37 இந்த ரேஞ்ச் இப்போ இருக்கு இந்த ப்ரீமியம் செக்மெண்ட்ல. பட் இவங்களோட ஆவரேஜாக பழைய பிஎல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக தான் இருந்திருக்கும். பட் இப்போ ரேட்டிங் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸுமே தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குங்கிறது ஒன்று. அடுத்து போன 3 வருஷத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட 600% growth இருக்கும் வெறும் 3 வருஷத்தில் மட்டும். ஸோ இந்த மாதிரியான நிறுவனங்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு தான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த கம்பெனிக்குள்ளே நீங்கள் கவனிச்சிங்கன்னா இன்ட்ரென் போனஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க. இதெல்லாம் நீங்கள் அப்படியே உள்ளே போய் பாருங்கள். நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். நம்ம செகண்ட் கம்பெனி கோஃபோர்ஜ் நிறைய பேரோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். இந்த கம்பெனியோட லாஸ்ட் 5 இயர் சார்ட் உங்களுக்கு வைக்கிறேன். கிட்டத்தட்ட 102% growth லாஸ்ட் 5 இயர். இந்த வார் பேனிக்கில் மார்க்கெட் கீழே விழுந்தும் கூட இவங்களோட growth ரேட் என்ன 1 or 2% இருக்குது. லாஸ்ட் 3 இயர் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட இட் இஸ் மோர் தென் 55%, 56%. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் கவனிக்கணும். இது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி தான். சிக்னிட்டி டெக்னாலஜிஸ்ங்கிற கம்பெனியோடைய ஸ்டேக்ஸ் இவங்க ஆல்ரெடி மோர் தென் 51-57% வரைக்கும் வச்சிருந்து இப்போ அந்த கம்பெனியோடவே என்ன ஆக போகிறாங்க, மெர்ஜ் ஆக போகிறாங்க இல்லையா? இதெல்லாம் இவங்களுடைய பாசிட்டிவ் நியூஸாக நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஏர்னிங் பர் ஷேர் இப்போ 10 ரூபா 90 பைசா இருக்குது. இது வந்து இயர் ஆன் இயர் கவனிச்சிங்கன்னா ஒரு 83% growth காட்டுது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா. இப்போ இந்த கம்பெனி மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சாஃப்ட்வேரில் இப்போ நார்மலாக ரீரேட்டிங் ஆயிருக்காங்க, அதுவும் ஒரு அட்வான்டேஜ். ரீரேட்டிங் ஆயிருக்காங்க, பெட்டரான ப்ரைஸில் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் 1144 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைச்சிட்டு. அதோட இந்த கம்பெனியோட கரண்ட் பிஇ பார்த்தீங்கன்னா 29லேருந்து 34 ஆசிலேட் ஆகிட்டு. இவங்க ஆவரேஜ் பிஇ எடுத்துக்கிட்டிங்கன்னா 27 லாஸ்ட் 5 வருஷத்தில். அப்படி கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட நியர் டு பை அப்படிங்கிறத தான் இருக்குது. ஏன்னா இப்போ ரீரேட்டிங்கும் ஆகிட்டு இருக்காங்க. பட் ரீரேட்டிங் ஆனாலும் கூட இப்போ ஹையஸ்ட் பிஇல தான் இருக்குது. அதையும் கவனிங்க. இப்போ நல்ல பிஇல இருக்குது, ஒரு ஆவரேஜ் பிஇயை விட பெட்டராக இருக்குன்னா அந்த கம்பெனிக்கு நல்ல ஆர்டர்ஸ் இருக்குது, நல்ல வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த கம்பெனியில் நம்ம பார்க்குறோம். ஸோ ஒருவேளை இந்த கம்பெனியோட மெர்ஜர் நடந்ததுன்னா இது நிச்சயமாக வந்து நல்ல ராலி எடுக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அடுத்தது உங்களுக்கு ஆட்டோமொபைல் செக்டார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அசோக் லேலண்ட், டாடா மோட்டார்ஸ் இதுதான் நம்ம மனசில் அதிகமாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி நமக்கு மனசில் வர வேண்டியது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா லிமிடெட். இவங்களுடைய லாஸ்ட் 5 இயர் சார்ட் உங்களுக்கு வைக்கிறேன் ஸ்க்ரீனில். 277% growth. லாஸ்ட் 3 இயருக்கான growth பார்த்தீங்கன்னா 165%. ஸோ இப்போ நீங்கள் என்ன கவனிக்கிறீங்க, 3 வருஷம் இத்தனைக்கும் வார் பேனிக், நல்லா பார்த்தேன், வார் பேனிக் என்ன இருந்தாலும் சரி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்க இல்லையா? ஸோ இந்த மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்காங்கிறத செக் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா வச்சுக்கலாமா வேணாமாங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. ஸோ இந்த மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்யூவி அண்ட் டிராக்டர் செக்மெண்ட் நல்லாவே போயிட்டு இருக்கு அவங்களோட சேல்ஸில். ஓகே, 2025 பேசஞ்சர் வெஹிக்கிள் கூட வந்து செகண்ட் பொசிஷனில் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பிளான்ட் புதுசாக எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1.65 அதாவது 13,800 கோடி ரூபாய்க்கு புதுசாக நெக்ஸ்ட் 10 வருஷத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்து அவங்க பண்ண போகிறாங்க. புது பிளான்ட் வரப்போகுது அப்படிங்கிறதுலாம் புதுசான விஷயங்கள். அதில் 1 லட்சம் டிராக்டர் கெப்பாசிட்டி வரும். அந்த 13,800 கோடி சொல்கிறோம் இல்லையா, அதுக்கிட்ட 1 லட்சம் டிராக்டர் வந்து கெப்பாசிட்டி இருக்குது. அதோட கூட உங்களுக்கு இவி செக்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவி எஸ்யூவி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதத்துக்கு 3000 யூனிட் தயாரிக்கிற அளவுக்கு அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதா
பிளான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள அது ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட் பி பார்த்தீங்கன்னா 23ல இருந்து 25 வரைக்கும் ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு இந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் இல்லையா. ஸோ இதெல்லாம் உங்களுக்கான ஐடியா நான் கொடுத்துட்டேன். இப்போ நீங்க என்ன பார்க்கணும், இதுல இருந்து ஓகே நம்ம கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. ஒருவேளை நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள நடந்ததுன்னா இந்த கம்பெனியோடைய புது ரேலியுமே நீங்க உங்களுடைய போர்ட்ஃபோலியோல பார்க்க முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ட்ரிவேனி ட்ரிபியூன்ஸ். எஸ், இந்த கம்பெனியோட லாஸ்ட் 5 இயர் சார்ட் உங்களுக்கு வைக்கிறேன். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 345% உங்களுக்கு க்ரோத் இருக்குது போன 5 வருஷம் மட்டுமே. அதோட போன 3 வருஷம்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 44 to 45% உங்களுக்கு க்ரோத் இருக்குது. அவ்வளோதான் இருக்கும் மோஸ்ட்லி. ஏன்னா இப்போ வார் பேனிக் இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கம்பெனியோட ஆர்டர் புக்குன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் என்டிபிசி, CO2 பவர் பிளான்ட்டு, ஜியோ தெர்மல், பயோமாஸ், வேஸ்ட் டு எனர்ஜி, இந்த மாதிரி இத்தனை கம்பெனிலையும் ஆர்டர்ஸ் வந்து குவிஞ்சு லைனில் நிற்கிது. ஸோ இன்னைக்கு இல்லைன்னா இன்னைக்காவது வந்து இது வந்து பெரிய விதமான ரெவென்யூவை அவங்களோட புக்கில் காட்டுவாங்க அப்படின்னா ரொம்ப பெருசாலாம் நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்னது தான், எவ்ரி 5 இயர் எனி கம்பெனி ஏர்னிங் பர் ஷேர் மினிமம் 2 டைம்ஸாவது ஆகணும். அதாவது 4 இயர் to 5 இயர் அப்படி ஆகிற கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனியில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படின்னு இந்த மாதிரி நிறுவனங்களோட ஆர்டர் புக்கெல்லாம் எடுத்து செக் பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. 2 டைம்ஸோ இல்லை 2.5 டைம்ஸோ கண்டிப்பாக ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக தான் இந்த கம்பெனி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இந்த கம்பெனியோட கரண்ட் பிஇ, ஆவரேஜ் பிஇ கம்பேர் பண்ணிங்கன்னா இன்னைக்கு கரண்ட் பிஇ கிட்டத்தட்ட 41 ரேஞ்ச் இருக்கும். ஆவரேஜ் பிஇமே ஒரு 44, 45 தான் இருக்கும். அதனால நீங்கள் வந்து பெருசாக இதில் அதிகமாக இருக்க ப்ரைஸ் அப்படிலாம் திங்க் பண்ணவே தேவையில்லை. தாராளமாக நீங்களாம் இதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது எல்என்டி ஃபைனான்ஸ். எப்பவுமே நான் சொல்லுவேன் நான் பேங்கிங்கில் நீங்கள் கொஞ்சம் பணம் வைங்க, 15% வைங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீராம் சொல்லுவேன், எல்என்டி சொல்லுவேன், அதுக்கு சுந்தரம் ஃபைனான்ஸ் கூட சொல்லியிருக்கேன். அது மாதிரியான ஒரு நிறுவனத்தில் ஒன்று என்னன்னா எல்என்டி ஃபைனான்ஸ். இந்த கம்பெனியோட சார்ட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்க. லாஸ்ட் 5 இயரில் மட்டுமே 163% க்ரோத் கொடுத்துருக்காங்க. நம்ம 100% க்ரோத் இருந்தாலே பெரிய விஷயம்னு சொல்கிறோம். 163% வரைக்கும் க்ரோத் கொடுத்துருக்காங்க. அடுத்தது லாஸ்ட் 3 இயர் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஸ்டில் உங்களுக்கு 200% க்ரோத் இருக்கு அந்த இடத்துல இருந்து இங்கே வர்றதுக்கு. ஏன்னா கொஞ்சம் மேலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு தான் செய்யும் இல்லையா. இன்னைக்கு இந்த கம்பெனியுடைய ஆக்சுவல் பிஇ பார்த்தீங்கன்னா 22.44 இருக்கும். ஆவரேஜ் வந்து 17.39 அந்த ரேஞ்ச் தான் இருக்கு. ஆனால் இப்போ ரீரேட்டிங் ஆயிட்டாங்க. இவங்களுக்கு இன்னுமே கூட தொடர்ந்து நிறைய எம்எஸ்எம்இ செக்மெண்ட்லையும் சரி, லோன் புக்ஸ் இதெல்லாம் பார்த்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு இது வந்து ஒர்க்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு என்பிஎஃப்சியாக இருந்துகிட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி கண்டினியூஸ் க்ரோத் கொடுக்குறதுங்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியும் கிடையாது. அதுக்கு வந்து ஒரு சில நிறுவனங்கள் தான் இருக்காங்க. அதை நம்ம ஆல்ரெடி நம்ம கம்யூனிட்டிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனிவே நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா சொல்லிட்டேன். இந்த மாதிரியான நான் பேங்கிங் செக்டார்லையும் நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும் 15%. அந்த 15%ல் ஒரு 2-3 கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கம்பெனி உங்களுக்கு எல்என்டி ஃபினான்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ சில நேரங்களில் ரேலி எடுத்து மேலே போகிறதுக்கும் கூட வாய்ப்பாக அமையுங்கிறத நான் சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு பைசா மாஸ்டர் தமிழில் ஒரு 5 கம்பெனி பற்றி பார்த்துருக்கோம். மெசகான் ஷிப்பில்டர்ஸ் பார்த்தோம், கோஃபோர்ஜ் பார்த்தோம், மஹிந்திரா பார்த்தோம், ட்ரிவேனி ட்ரிபியூன் பார்த்தோம், எல்என்டி ஃபைனான்ஸ் பார்த்தோம். இந்த 5 கம்பெனியில் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள்னு நினைக்கிறீங்களோ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ண முடியுமா முடியாதா. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து இது தவிர வேறு ஏதாவது கம்பெனி பற்றி பேசணும்னு விரும்புனீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஒருவேளை நான் சொல்லாத ஏதாவது விஷயம் இந்த கம்பெனிக்கு ப்ளஸ் இருந்தாலும் நெகட்டிவ் இருந்தாலும் சொல்ல மறந்துடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க இல்லையா. ஏன்னா நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கலாம் கூட, அதையும் கூட நான் பின் பண்ணுறேன். ஒரு வேளை நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அடிக்வேட்டாக இருந்துச்சுன்னா. கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு கிரெடென்ஷியல்ஸ்லாம் நான் கொடுத்துட்டேன். இந்த வாரம் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண விரும்புறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் ஒரு வீடியோ இருக்கும், பாருங்கள், பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ கம்யூனிட்டி பீப்புளுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். எப்பவுமே திங்கக்கிழமை நமக்கு ஒரு வாரம் ரொம்ப இருக்கும். இந்த வாரம் ஸ்பெசிஃபிக்காக இந்த வாரம் வந்து அது செவ்வாய்க்கிழமை வச்சுருக்கேன். செவ்வாய்க்கிழமை நான் உங்களுக்கு ஏற்கனவே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் வாரம்ல 9 மணிக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம பேசுவோம், உங்களுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணித்தரேன். ஓகேங்களா. ஃபைன். நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட என்ன பண்ணலாம், நல்ல இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம். அவங்க லைஃப்பில் பெட்டராக வருவாங்க. ஓகே. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.